Hi friends, today mini vlog. பால் அடுப்பில் போட்டேன் டீக்காக. நான் சாப்பாடும் அரிசி கழுவி வச்சுட்டேன். முட்டை குழம்பு செய்யலான்ட்டு இன்னைக்கு வெங்காயம் தக்காளிலாம் அறுத்து வச்சுட்டேன். அப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுக்கணும். புளியில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு தேங்காய் பேஸ்ட் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு அந்த குழம்புல எடுத்து இந்த மசாலாவை ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு முட்டை 3 முட்டை எடுத்திருக்கேன் நான் இந்த குழம்புக்காக. 3 முட்டையை உடச்சி ஊற்றி சிம்மில் வச்சு மூடி விட்டோன்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். அப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு கூட்டு செய்யலான்னுட்டு அதுக்கும் குக்கரில் போட்டு விட்டேன். உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். தாளிப்புக்காக கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் பூண்டு நசுக்கி போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இந்த வேக வச்சுருக்கிறத எடுத்து கொட்டினோன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடும். கூடவே அப்பளத்தை நசுக்கி போட்டுக்கணும். அது லாஸ்ட்டில் போடணும். முன்னாடியே போட்டோன்னா ரொம்ப செதன்னு ஆகிடும். அதனால் லாஸ்ட்டில் போட்டோன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா சாப்பிடும் போது கூட போட்டுக்கலாம் நம்ம அப்பளத்தை வேணும்னா. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் லஞ்சும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். பாய்.